கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நைட்டு வந்து இது சாராயத்தினால வந்து நடக்கலை, எங்கேயும் சாராயம் காய்ச்சலை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறார். அப்புறம் வந்து உண்மை வந்து வெளியே வருது. அப்புறம் வந்து அவர் வந்து மாற்றப்படுகிறார். அப்புறம் வந்து மாவட்ட எஸ்பி, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு இதை சேர்ந்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. 36 பேர். இந்த எண்ணிக்கை வந்து மிகவும் மிக அதிகம். தமிழ்நாட்டில் இப்போ டாஸ்மாக் வந்து ஆராய் ஓடுகின்ற ஒரு மாநிலத்தில் இன்னமும் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, அதை காய்ச்சி வந்து மக்கள் சாகுறாங்க அப்படின்றது மிகுந்த வேதனைக்குரிய, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இப்போ முதலமைச்சர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுவோம். ஆனால் நடைமுறையில் அதிகாரிகள், உள்ளூர் அரசியல்வாதிகள், உள்ளூர் நிர்வாகம், வருவாய்த்துறை இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? மதுவிலக்கு அமலாக்க பிரிவு வந்து என்ன செய்கிறது? இதை பற்றி பாரதூரமாக வந்து பரிசீலிக்க வேண்டும், ஆக்ஷன் எடுக்கணும். சிலர் சஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போகிறது இல்லை. அப்போ குடிக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால தான் வந்து சட்டவிரோதமாக பார்கள் வந்து டாஸ்மாக்லேயே வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகரக்கோட்டையை போட்டு அதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. அங்கே விற்கிற தண்ணி பாட்டிலேருந்து சைட் டிஷ் வரைக்கும் 1க்கு 2 பங்கு வந்து விலை. அப்போ இவ்வளவும் செஞ்சும் வந்து மக்கள் வந்து இதை செலவழிக்க முடியாமல் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ இந்த மது வந்து நமக்கு அடிக்ட் ஆகிறதை நோக்கி நம்ம வந்து ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபா அல்லது 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 300 ரூபா வந்து டாஸ்மாக்கு சாயங்காலம் முடிச்சுட்டு வந்து வர்றது மாதிரி வராங்க. எல்லாரும் குடிகாரர்கள் இல்லை, எல்லாரும் குடிக்க அடிக்ட் ஆகலை இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த தொழிலாளிகள்கிட்ட வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இந்த பழக்கம் வந்து போயிட்டுருக்குது. அப்போ நீங்கள் அடிக்ட் ஆகிறீங்க, உங்களுக்கு சம்பளமும் வந்து குறைவாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் வந்து விலை மலிவு அப்படின்றது நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி பின்தங்கிய மாவட்டங்களில் வந்து போகிறாங்க. அப்படி நிவாரணம் வந்து அறிவிக்கிறத வந்து கேலி செய்வது என்பது வந்து கண்டிக்கத்தக்கது. இது விமர்சிக்கிறது, அந்த மாதிரி மீன் போடுறது இருக்குல்ல, குடிக்கிறவனுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிவாரணம் கொடுத்துட்டீங்களா, இது வந்து ஒரு சமூக துயரம். இதை வந்து ஒரு மேட்டிமைத்தனத்தோடு வந்து இதை வந்து பார்க்கக்கூடாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். நேற்றைய தினம்லேருந்து நமக்கு ஒரு பெரிய பரபரப்பான செய்தி அப்படின்னு சொல்லலாம். கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விஷச்சாராயம் வந்து அருந்தி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணம் வரைக்கும் கிட்டத்தட்ட 36 பேர் வந்து பலியாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு தொடர்கதையாகவே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். குறிப்பாக கடந்த ஆண்டு நடந்தது, மரக்காணம் செங்கல்பட்டு ஏரியாக்களில் நடந்துச்சு. அப்போ வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் இப்போது அதே நிலை நீடித்திருக்கு. இப்போ 36 பேர் அப்படின்றது பலியாகிருக்காங்க. அதில் ஆண், பெண், திருநங்கை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதில் இருக்காங்க. என்ன நடந்தது? இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் நடந்தது என்ன? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார். கடுமையான இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு போன்ற விஷயங்கள்லாம் அவரும் பேசியிருக்கார். ஆனால் அந்த மாதிரியான அறிக்கைகள் மட்டுமே போதுமானதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எல்லா பக்கத்துலேருந்தும் கண்டனங்கள் வலுவாக வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த கள்ளக்குறிச்சி, இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கள்ளக்குறிச்சி வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நைட்டு வந்து இது சாராயத்தினால வந்து நடக்கலை, எங்கேயும் சாராயம் காய்ச்சலை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறார். அப்புறம் வந்து உண்மை வந்து வெளியே வருது. அப்புறம் வந்து அவர் வந்து மாற்றப்படுகிறார். அப்புறம் வந்து மாவட்ட எஸ்பி, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு இதை சேர்ந்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. 36 பேர். இந்த எண்ணிக்கை வந்து மிகவும் மிக அதிகம். தமிழ்நாட்டில் இப்போ டாஸ்மாக் வந்து ஆராய் ஓடுகின்ற ஒரு மாநிலத்தில் இன்னமும் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, அதை காய்ச்சி வந்து மக்கள் சாகுறாங்க அப்படின்றது மிகுந்த வேதனைக்குரிய, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்னது போல் சென்ற ஆண்டு வந்து மரக்காணம் செங்கல்பட்டில் 23 பேர் வந்து இறந்துருக்காங்க. அப்போ இது ஏன் தொடர்ந்து நடக்குது? இப்போ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து மதுவிலக்கு வந்து அங்கே அமலில் இருக்குது, பீகாரில் இருக்குது. இந்த 2 மாநிலத்திலுமே கள்ளச்சாராய மரணங்கள் அவ்வப்போது வந்து வரும். 2010 நினைக்கிறேன் குஜராத்தில் வந்து ஒரு 126 பேர் ஏதோ மரணம் அடைஞ்சிருக்காங்க. 2008 இல்லை 2009 நினைக்கிறேன் நம்ம பெங்களூரில் தொடங்கி கிருஷ்ணகிரி வரைக்கும்
அப்போ வந்து கள்ளச்சாராயம் குடித்து வந்து ஒரு 100க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துருக்காங்க. அப்போ 2000 ஆரம்பத்தில் டாஸ்மாக் வந்து திறந்ததே வந்து எதுக்குன்னா, முதல்ல வந்து தனியார்கிட்ட இருந்துச்சு, அப்புறம் வந்து இவங்க அரசே விற்பனை செய்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் வந்து மதுவிலக்கை வந்து ஏன் அதை நீக்கிட்டு திரும்ப சாராய கடைகள் திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மதுவிலக்கு அமலில் இருந்தால் நாடு முழுக்க வந்து மாநிலம் முழுக்க கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, மரணங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லி தான் இது கொண்டு வந்தாங்க. அப்போ இப்போவும் அது ஏன் வந்து தொடர்கிறது, இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த குறிப்பான சம்பவத்தில் நீங்கள் விஷ சாராயம்னு குறிப்பிட்டீங்க இல்லையா, கள்ளச்சாராயம் என்பது சட்டப்படி விரோதமாக நீங்கள் வந்து சாராயம் காய்ச்சி விற்பது கள்ளச்சாராயம். ஆனால் வந்து மெத்தனாலை வந்து தண்ணியில் வந்து கலந்து விற்றீங்கன்னா அது வந்து விஷச்சாராயம். அப்போ மெத்தனாலில் வந்து தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அதில் வந்து 90லேருந்து 100% வந்து ஆல்கஹால் வந்து இருக்குது. அது தொழிற்சாலைகள் வந்து எங்கே வாங்குறாங்க, எவ்வளோ வாங்குறாங்க, தங்கள் உற்பத்திக்கு வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இன்வென்ட்ரி, இது எல்லாமே வந்து கண்காணிப்புக்கும் சோதனைக்கும் வந்து உட்பட்டது. அப்போ இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் போதை அதிகம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த மெத்தனாலை வந்து வாங்குகிறாங்க. இப்போ மெத்தனால் வந்து அதை மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீர்த்து போகாத அந்த மெத்தனாலை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கும்போது என்ன ஆகுன்னா, முதல்ல ஒரு சில வினாடிகள் சில நிமிடங்கள் ஒன்றும் தெரியாது. அதன் பிறகு வந்து வாந்தி மூச்சுத்திணறல் வந்து வரும். மூச்சுத்திணறல் வரும்போது வந்து அந்த வாந்தி வந்து நம்ம நுரையீரலில் போய் சிக்கி திரும்ப வந்து மூச்சு விட முடியாதபடி மரணம் நடக்குது. இன்னொரு புறம் வந்து இது நரம்பு மண்டலத்தை பாதித்து மூளையின் செல்களையும் வந்து அழித்து விடும். அதனால தான் இந்த விஷச்சாராயம் வந்து மக்களை வந்து ஆட்களை வந்து கொன்றுவிடும். அப்போ இந்த மெத்தனால் வந்து தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் வந்து எப்படிங்க வந்துச்சு? இப்போ போன ஆண்டு நடந்ததிலே விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை மதுரவாயிலில் வந்து ஒரு தொழிற்சாலையிலேருந்து 1000 லிட்டர் மெத்தனாலை வந்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி ஏதோ ஒரு ரேஷியோவில் கலக்கிறாங்க, கலந்து வந்து விற்கிறாங்க. அப்போ இது வந்து உயிருக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான் இந்த விஷச்சாராயம். அப்போ இன்றைக்கி பத்திரிகைகளில் வந்த செய்திப்படி பார்த்தா, நீங்கள் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு பின்தங்கிய மாவட்டங்கள் தான் இந்த பகுதி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்டு. இப்போ கள்ளக்குறிச்சி பார்டரில் தான் வந்து கல்வராயன் மலை வந்து இருக்குது. அங்கே மலையில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி இந்த மாவட்டங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் ஏற்படுத்தி விநியோகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. அதை கண்காணிப்பதற்கு போதிய போலீஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வருது. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைநகரில் அந்த கருணாபுரம்ன்ற ஒரு வார்டில் தான் இது வந்து நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது போலீஸுக்கோ உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கோ தெரியாமல் நடந்திருக்க வந்து வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படி அவங்க அதை வந்து அனுமதிக்கிறாங்க? எப்படி அப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து மாமூல் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து போகுது, நீ வந்து காய்ச்சி விற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டாஸ்மாக்கு வந்து நீங்கள் தெருவுக்கு தெரு திறந்து வச்சுருந்தோம், மக்கள் ஏன் அதை நோக்கி போகிறாங்க? இப்போ டாஸ்மாக் ஒரு குவார்ட்டர் என்ன விலை, 300, 350? 150 ரூபாலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். 150லேருந்து இருக்குது. அப்புறம் நீங்கள் சைட் டிஷ்ஷு அது இது, அப்புறம் குடிகாரர்களாக இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு 1க்கு மேற்பட்ட குவார்ட்டர்கள் வந்து தேவைப்படும், அது அடிக்ட் ஆனவங்களுக்கு. அப்போ இது வந்து 50 ரூபாயா என்னன்னு தெரியல விலை. இது கண்டிப்பாக வந்து டாஸ்மாகை விட குறைந்த விலை தான், மலிவான விலையில் தான் வந்து கிடைக்கும். அப்போ இதை நோக்கி வந்து மக்கள் வந்து போகிறாங்க. அப்போது டாஸ்மாகில் போய் வாங்கக்கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்குது. ஆனால் குடிக்காமலும் இருக்க முடியலை. அப்போ அன்றாடம் வேலைக்கு போயிட்டு வந்து கள்ளச்சாராயம்னா நமக்கு டாஸ்மாக் போகிறத விட மலிவாக இருக்குதுன்னு போய் இந்த விஷச்சாராயத்தை வந்து குடிச்சிட்டு வந்து மக்கள் வந்து சாகுறாங்க. அதனால் இப்போ முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுவோம். ஆனால் நடைமுறையில் அதிகாரிகள், உள்ளூர் அரசியல்வாதிகள், உள்ளூர் நிர்வாகம், வருவாய்த்துறை இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? மதுவிலக்கு அமலாக்க பிரிவு வந்து என்ன செய்கிறது? இதை பற்றி பாரதூரமாக வந்து பரிசீலிக்க வேண்டும், ஆக்ஷன் எடுக்கணும். சிலர் சஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போகிறது இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஆமாம் சார். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க, மாவட்ட கலெக்டரும் சரி இவங்கெல்லாம் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அது இல்லைன்னு எப்படி மாவட்ட கலெக்டர் ஆட்சி இது இடமாற்றம் பண்ணப்பட்டு எஸ்பி தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இவங்கெல்லாம் ஏன் ஒரு பொய் சொல்லணும்? இல்லை அப்படின்ற ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எங்கேருந்து வருது அவங்களுக்கு? அவங்க வந்து தங்களுடைய கேரியரில் ஒரு பிளாக் மார்க்கு. இப்போ நான் கலெக்டராக இருக்கும்போது, நான் எஸ்பியாக இருக்கும்போது இப்படி ஒரு
விஷச்சாராய மரணம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நான் தானே அதுக்கு தலைமை பொறுப்பு. அதனால் அவசரமாக வந்து அப்படி அறிக்கை விடுறாங்க. அப்புறம் வந்து உயரதிகாரிகள் வந்து சத்தம் போடுவாங்க, என்னையா பண்ணிகிட்ருக்கிற என்ன ஏது. அப்போ இதிலிருந்து தங்களை பேரை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்கள் வந்து இப்படி முந்திக் கொண்டு இந்த மாதிரி அறிக்கை வெளியிடுறாங்க. இப்போ இந்த வேகத்தை வந்து ஆட்சி நிர்வாகத்தில் வந்து காமிச்சிருக்கணும். இப்போ முதல்ல சொன்னது போல் உள்ளூர் போலீஸ்லேருந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் வரைக்கும் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா? இல்லை, இதே கேள்வி தான் சார். இப்போது இப்படி ஒன்று நடந்ததுக்கப்புறம் 36 பேர் கிட்ட இறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு அறிக்கையெல்லாம் வெளியேறதுக்கு முன்னாடி இது நடக்குன்றது அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் முன்னாடியே தெரியும் இல்லையா? கண்டிப்பாக தெரியும். உள்ளூரில் இருக்கக்கூடிய மாவட்ட அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும். இப்போ கருணாபுரன்றது கள்ளக்குறிச்சி நகருக்குள்ளே தானே இருக்குது. ஆமாம். அங்கே வந்து விற்கிறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ டாஸ்மாகே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அது நேரம் வந்து 12 மணியா? ஆமாம். ஆனால் நீங்கள் காலையிலே போனால் வந்து கிடைக்கும். என்ன நீங்கள் விலை ரூபா வந்து அதிகம் கொடுக்கணும். ஆமாம். அப்புறம் வந்து சந்து கடைகள்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் வந்து கடைகளுக்கு அனுமதி இல்லையோ அங்கே வந்து வாங்கி வச்சுட்டு அதிகமாக விற்கிறது அப்படின்ற முறையில். அப்போ தமிழ்நாடு வந்து இந்த டாஸ்மாக் கலாச்சாரத்தில் வந்து கிட்டத்தட்ட பலியாக இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு உண்மை. அதாவது நீங்கள் இப்போ வெளிநாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து மது என்பது வந்து ஒரு சமூக பழக்கமாக இருக்கிறது. அது வந்து அதுக்கே ஒரு அடிக்ட் ஆகிறது அப்படின்றது வந்து இல்லை. நம்ம இதில் வந்து அந்த சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்றது வந்து இல்லை. இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிறதை நோக்கி வந்து நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ டாஸ்மாக்லேயும் இல்லை அந்த சரக்குகள் வந்து தரம் இல்லை, அது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுலேயும் வந்து பிரச்சனை இருக்குது. கலப்படம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து முறைப்படுத்துறது வந்து இல்லை. டாஸ்மாக் வந்து ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில் வந்து 2 வீலர் வந்து 100 வந்து நிற்கும். கார்லேயும் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் ஒரு 100-200 மீட்டர் தள்ளி அதை ஒரு சுற்றி வளைத்து, கோட்டை மாதிரி சுற்றி வளைத்து போலீஸ் வந்து செக் பண்ணும். ஆமாம். நீ டாஸ்மாக் கடையில் வாங்குறதுக்கு வந்து பைக்கை வந்து அனுமதிக்கிற. ஆமாம். அப்போ குடிச்சிட்டு வந்து அவன் குடிச்சிட்டு தானே வந்து வண்டி ஓட்டுவான். அப்போ நீ வண்டியில் வரக்கூடாது, பொது போக்குவரத்தை வந்து பயன்படுத்து அப்படி சொல்ல முடியுமா? இப்போ குடிச்சிட்டு பஸ்ஸில் போய் வந்து கலாட்டம் பண்ணுவான். அப்போ இதை பற்றி எந்த ஒரு திட்டமிடலும் ஒரு பிளானும் இல்லாமல், அப்போ குடிக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால தான் வந்து சட்டவிரோதமாக பார்கள் வந்து டாஸ்மாக்லேயே வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகரக்கொட்டையை போட்டு அதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. அங்கே விற்கிற தண்ணி பாட்டிலேருந்து சைட் டிஷ் வரைக்கும் 1க்கு 2 பங்கு வந்து விலை. அப்போ இவ்வளவும் செஞ்சும் வந்து மக்கள் வந்து இதை செலவழிக்க முடியாமல் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ இந்த மது வந்து நமக்கு அடிக்ட் ஆகிறதை நோக்கி நம்ம வந்து ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஒயிட் காலர் ஜாபுக்கு போகிறவங்க வந்து குறைவு தான். இப்போ அவங்க போனீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு தரமான மது வகைகள் வாங்குவாங்க. இல்லை பணக்காரர்களுக்கு வந்து எலைட்டு டாஸ்மாக் வந்து இருக்குது. இப்போ சாதாரண தொழிலாளிகள் எடுத்துங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து முறைசாரா தொழிலாளிகள்லாம் வந்து அதிகம். ஒரு நாளைக்கு வந்து 10லேருந்து 12 மணி நேரம், இன்னும் அதையும் விட தாண்டி வந்து உடல் உழைப்பு செய்கின்ற தொழிலாளிகள் தான் வந்து அதிகம். அது ஒரு தேநீர் கடையாக இருக்கலாம், கட்டுற தொழிலாளியாக இருக்கலாம், அப்புறம் மெட்ரோ வேலை செய்கிற தொழிலாளிகளாக இருக்கலாம், அல்லது வந்து தொழிற்சாலைகளையே ஒப்பந்ததாரராக பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கலாம், ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வராக இருக்கலாம், மெக்கானிக், பெட்ரோல் பங்க், எங்கே பார்த்திங்கன்னாலும் இந்த 12 மணி நேரம். அப்புறம் இந்த டெலிவரி பேஸ்டு ஆப்பு தொழிலாளிகள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க இடுப்பொடியாக டெய்லி வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வாழ்க்கையை வந்து உங்கள் வேலையை வந்து ஒரு கொடூரமான ஒரு முறையாக வந்து மாற்றுது. உங்கள் உடலை வந்து சக்கையாக புரிஞ்சு தான் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 800 900 ரூபா சம்பாதிக்க முடியும். இப்போ ஓலா, உபரு, ரேப்பிடோ இதெல்லாம் கேப் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஆப்பை ஆன் பண்ணிட்டு வந்து குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே இத்தனை ரைடு முடித்தாதான் அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து விரட்டி வந்து போகிறாங்க, அதுக்குள்ளே இதை முடிக்கணுமே அப்படின்னு போகிறாங்க. இல்லை நைட்டு வந்து வேலை செய்வோம் அப்படி வந்து வராங்க. அப்போ ஸ்விக்கி, டொமாட்டோலாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாலை வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ சென்னையிலேயே வந்து இந்த மழைநீர் வடிகாலுக்காக அங்கங்கே தோண்டி போட்டிருக்காங்க, வேலை வந்து முடிவடையலை. அப்போ இந்த குண்டு பள்ளத்தில் வந்து அவங்க ஓட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அப்போ எல்லா பக்கமும் இந்த முறைசாரா தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அவங்க தொழில் வாழ்க்கை சூழல் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மனிதாபிமான முறையில் ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து அவர்களுக்கு வழங்கலை. அப்போ தங்களுடைய உழைப்பு அந்த இதில் இருக்கக்கூடிய வலி காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இந்த பழக்கத்துக்கு வந்து வராங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர், ஏதாவது தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்மஸ்
இதுக்கு வந்து நீங்கள் குடிக்கிறது வந்து வேறு. அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலாளி, ஒரு அச்சக தொழிலாளி, வெப் ஆப்செட், இந்த நியூஸ் பேப்பர் ரோல்லாம் வச்சு ஓட்டுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு கடுமையான வேலை தான். ஒரு 350 கிலோ அந்த பேப்பர் இருக்கும், அதை தூக்கி கொண்டே நீங்கள் ட்ராலியில் உருட்டிட்டு போய் மிஷினில் தூக்கி வைக்கணும். அது கரெக்டாக வந்து ஓடுதா, பிரிண்டிங் கரெக்டாக இருக்கா, அது வந்து ஒரு ஸ்கில்டு ஒர்க்கு தான் அது. இப்போ அவர் வந்து கோயிலுக்கு போவார், சர்ச்சுக்கு போவார், இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இது கொண்டவர். முதல்ல வந்து என்னைக்காவது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் குடிப்போம் அப்படின்னு பழக்கம் வந்து ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குடிப்போம் அப்படி வந்து ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து வாரத்துக்கு 2 வாட்டி அப்படிங்குது. அப்புறம் வந்து டெய்லி சாயங்காலம். அப்புறம் வேலைக்கு போகும்போதே அதை போட்டுட்டு தான் அப்படின்ற மாதிரி மாறிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இது அவரே சொன்னது. அப்புறம் வீட்டில் மனைவி பிரச்சனை, சண்டையெல்லாம் வந்து வருது. அப்போ அதை விட்டு வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை நிதானப்படுத்துவதற்கு வந்து அவர் ஒரு பெரிய போராட்டமே வந்து நடத்தினார். அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம முறைசாரா தொழிலாளிகளுக்கு இவ்வளவு மணி நேரம் தான் வேலை, அதுக்கு வந்து இவ்வளவு வந்து ஊதியம் வந்து கொடுக்கணும். குறைந்தபட்ச கூலி என்பது வந்து முறைசாரா தொழிலாளிகளுக்கு வந்து இல்லை. இப்போ ஸ்விக்கி, டொமேட்டோலாம் இருக்கிறவங்க வந்து தொழிலாளிகள் கிடையாது, பார்ட்னர்ஸ்ன்றாங்க. இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஒரு ரைடுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் சம்பாதிக்கிறது வந்து அதிகம். அப்போ தொழிலாளர் துறை வந்து, நான் இந்த டாஸ்மாக்கு, கள்ளச்சாரம் இதனுடைய ரூட் வந்து அங்கே தான் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து தொழிலாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் வந்து அவர்களுடைய சமூக பழக்க வழக்கத்துக்கு நண்பர்கள், உறவினர்கள் பார்க்குறது, இந்த மாதிரி இந்த 24 மணி நேரமும் இப்படி பிரிக்கப்படணும். அவங்களுக்கு ஒரு முறையான அடிப்படை சம்பளம் கிடைத்தால் மட்டும்தான் அவங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு குடும்பத்தை நடத்த முடியும், குழந்தைகள் கல்வி செலவை வந்து பார்க்க முடியும். இது வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த தொழிலாளிகள் வந்து உழைப்பின் பின்னாடி ஓடிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அப்போ இதுவும் இந்த டாஸ்மாகில் அதிகம் விற்கிறதும் வந்து மேட்ச் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபா அல்லது 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 300 ரூபா வந்து டாஸ்மாக்கு சாயங்காலம் முடிச்சுட்டு வந்து வர்றது மாதிரி வராங்க. எல்லாரும் குடிகாரர்கள் இல்லை, எல்லாரும் குடிக்க அடிக்ட் ஆகலை இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த தொழிலாளிகள்கிட்ட வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இந்த பழக்கம் வந்து போயிட்டுருக்குது. அப்போ நீங்கள் அடிக்ட் ஆகிறீங்க, உங்களுக்கு சம்பளமும் வந்து குறைவாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் வந்து விலை மலிவு அப்படின்றது நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி பின்தங்கிய மாவட்டங்களில் வந்து போகிறாங்க. அதனால் இது வந்து ஒரு மதுவிலக்கு, அமலாக்கப் பிரிவு இவங்க சரியாக இருக்கிறாங்க, கலெக்டர் சரியாக இருக்கிறாங்க, இதோட இது வந்து நின்று போகிற வந்து விஷயம் இல்லை. இல்லை, இது அரசின் அலட்சியமா இல்லை அதிகாரிகளின் அலட்சியமா சார்? இது வந்து ரெண்டும் சேர்ந்தது தான். இந்த அரசின் அலட்சியம்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். காலையிலேயே அவர் ட்வீட் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிகாரிகளின் அலட்சியம்னு சொல்லி இன்னொரு பக்கமும் அது ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அப்படின்போது அரசு அதிகாரிகளின் அலட்சியமா இல்லை அரசு அலட்சியம் அதிகாரிகள் அலட்சியம்னு பிரிக்கணுமா? நம்ம இல்லை, ரெண்டையுமே பிரிக்க முடியாதில்ல. நீங்கள் அரசுக்கு உட்பட்டு தான் வந்து அதிகாரிகள் வந்து வராங்க. நீங்கள் தலைமையிலிருந்து எப்படி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, கண்காணிக்கிறீங்க, எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குறதோட சேர்ந்தது தான். இல்லை, எனக்கு குறிப்பிட்டு இது 2வது சம்பவம் இல்லையா? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்து இது 2வது சம்பவம். அந்த மரக்காணமில் 23 பேர் பலியாயிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் 36 பேர் வந்து பலியாயிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம வந்து போதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய மாறி இருக்கு, மாத்திரைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய அந்த வழக்காக இருக்கட்டும், இல்லை சமீப காலங்களில் நம்ம பார்த்த விஷயங்கள், கஞ்சா புழக்கம் வந்து அதிகமாகி இளைஞர்கள் வந்து ஒரு கண்டக்டரை போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், முதியவர்களை போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், போன்ற பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கா? இப்போ கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு சொன்னால் கட்டுப்படுத்துவதற்கான எந்த நெறிமுறைகளும் அது வெறுமனே வந்து ஆட்சியாளர்கள் அப்படின்றத தாண்டி இப்போ நீங்கள் சமூக வலைத்தளங்கள்லாம் வந்த பிறகு மாணவர்கள் இளைஞர்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப வேகமாக வந்து அறிமுகமாகறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அப்போ அவங்க உலகத்தில் வந்து இது வந்து செல்ஃபோன் மூலமாக வந்து இது பரவுகிறது. இப்போ இந்த கல்வராயன் இதில் காய்ச்சறதே வந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்காக. அப்போ பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து தனியார் பள்ளிகள் லட்சக்கணக்கில் வந்து கட்டி படிக்கக்கூடிய பள்ளிகள் அங்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மேட்டுக்குடியில் நடக்கக்கூடிய அந்த நம்ம ஓஎம்ஆர் ரோடு, அந்த பண்ணைகள், அங்கே மாளிகைகள் நடக்கக்கூடிய பார்ட்டி, அந்த பிரச்சனை வந்து தனி, அது ஒரு மேட்டுக்குடி போதை.
இங்கே இவங்க மாணவர்கள் இந்த அரசு பள்ளிகள் இந்த மாதிரி இதில் படிக்கிற மாணவர்கள்ட்ட வந்து இயல்பாகவே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவிக்கிட்டு இருக்குது. அப்போ மாணவர்கள் வந்து ஒரு கேரியரு, பள்ளி, விளையாட்டு, கல்வி இதன் மேல் வந்து ஆர்வம் வர்றதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் இந்த இதில் வந்து போகிறது இல்லை. என்ன இருந்தாலும் உடலை பருவம் என்பது வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இல்லைன்னா அது வந்து திசை திரும்பி வந்து போயிடும். அப்போ நம்மளுடைய கல்வி இப்போ விளையாட்டு எடுத்துக்கங்க, விளையாடுறதுக்கு எங்கே கிரவுண்ட் இருக்குது? இல்லை. இப்போ அந்த விடலை பருவத்தில் நீங்கள் ஒருவருக்க விளையாண்டிங்கன்னா தான் வந்து உங்கள் உடம்பு வந்து சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வந்திருக்கும். நீங்கள் படிக்கிறதோ உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்து ஏற்படும். இப்போ அந்த எனர்ஜியெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து செல்ஃபோனில் மூடி இருக்கிறது. அப்புறம் இதன் மூலம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அறிமுகம் வரும். என்ன, ஒரு பையன் நீங்கள் சொல்கிற அந்த கஞ்சா சாக்லேட்டோ மாத்திரையோ ஒருத்தனுக்கு அறிமுகமாயிட்டால் போதும். அது வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ தனிப்பட்ட முறையிலையோ அது வந்து மற்றவர்களுக்கு வந்து பழகும். அப்போ விற்கக்கூடியவங்க இவர்களை குறி வைத்து வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள்ட்ட வந்து இது வந்து அறிமுகமாகுது. என்ன ஏதுன்னே தெரியாமல் அதில் வந்து அறிமுகமாகுது. அப்போ இதுலேயும் வந்து வர்க்க ரீதியாக அந்த வேறுபாடு வந்து இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ சென்னையிலேயே வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் கட்டி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. அங்கே இந்த பிரச்சனை வந்து அந்த மாதிரி ஒரு பணக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய போதை கலாச்சாரன்ற அளவில் கொஞ்சம் சிறுபான்மையாக இருக்கும். இந்த மாணவர்கள்ட்ட வந்து இது வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு. அப்போ இது வந்து அரசு மட்டுமே இதை வந்து சரி பண்ண முடியுமா? இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்கள்ட்ட வந்து போதைப்பொருள் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அவங்க பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு கவுன்சிலர் கூட இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக டீச்சர்ஸே வந்து ஷார்ட்டேஜ். இப்போ இந்த கவுன்சிலர்லாம் நீங்கள் வந்து நியமித்தால் மட்டும்தான் அவங்க வந்து என்ன பிரச்சனை, ஏன் அதில் வந்து விழுகிறாங்க, என்ன மாதிரி இந்த நெட்வொர்க் செயல்படுது, எப்படி அதிலேருந்து அவங்கள மீட்டு வந்து கொண்டு வர முடியும், எப்படி அவங்களுடைய கவனத்தை வந்து டைவெர்ட் பண்ண முடியும். இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து அந்த ஸ்கூல் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும். அது இப்போ நீதியரசர் சந்துரு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அவர் வந்து சாதி ஏற்றத்தாழ்வு அந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பல ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. அதில் இது வந்து ஒன்று. இந்த கவுன்சிலர் வந்து போடணும், ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு ஒரு அதிகாரியை வந்து போடணும், அவர் இந்த எல்லா பிரச்சனைகளையும் கவனிக்கணும். அது வந்து கோயட்டாக இருந்தால் வந்து பெண்களுக்கு ஒரு ஆஃபீஸர், ஆண்களுக்கு ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு வந்து இருக்கணும். மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஒரு புகார் பெட்டியில் வந்து அடையாளம் தெரியாமல் போடுறது வந்து இருக்கணும். இப்படி மாணவர்கள் உலகமும் நமது இந்த நிர்வாகிகள், ஆட்சியாளர்கள், கல்வியாளர்கள் இவங்க உலகமும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அவனுடைய பிரச்சனை என்னன்னு புரிந்து கொள்ளக்கூடியதே இல்லாமல் இருக்கும். அதனாலலாம் இந்த போதைப்பொருள் பிரச்சனை வந்து மாணவர்கள்ட்ட வந்து பரவுது. இது அரசு, கட்சிகள், சமூகம் எல்லாரும் சேர்ந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு நிவாரணம் அறிவிச்சிருக்கார். இறந்தவர்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை. கடந்த முறையும் இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்தது. கள்ளச்சாராயம் அருந்தியவங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. அது மிகப்பெரிய கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. எதற்காக கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து காசு தரணும் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு மீம் ட்ரோலாகவே வந்து மாறிச்சு. வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற நீ கள்ளச்சாராயம் குடிச்சுன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு மனைவி சொல்கிற அளவுக்கு, கணவர்களை சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு மீம் ட்ரோலாக வச்சு இப்போ மீண்டும் வந்து ஒரு 10 லட்சம் வந்து அந்த குடும்பங்களுக்கு கொடுக்குறது எதையாவது மறைக்கணும் அப்படின்றதுக்காகவா, இல்லை அந்த இறப்பின்காக கொடுக்கப்படுகிற இந்த நிவாரணமா? இல்லை, இப்போ இறந்து போனதெல்லாம் யார்? இல்லை அதானி அம்பானி ஃபேமிலியை சேர்ந்தவங்களா? கண்டிப்பாக இல்லை. அன்றாடங்காட்சிகள் தான் இறந்து போயிருக்காங்க. அப்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து விஷச்சாராயம் குடித்து வந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு சொற்ப வருமானம் வந்து நின்று போயிடுது. அதனால் இப்படி நிவாரணம் வந்து அறிவிக்கிறத வந்து கேலி செய்வது என்பது வந்து கண்டிக்கத்தக்கது. இது விமர்சிக்கிறது, அந்த மாதிரி மீன் போடுறது இருக்குல்ல, குடிக்கிறவனுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிவாரணம் கொடுத்துட்டீங்களா, இது வந்து ஒரு சமூக துயரம். இதை வந்து ஒரு மேட்டிமைத்தனத்தோடு வந்து இதை வந்து பார்க்கக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வேலை, வாழ்க்கை முறை எல்லோரும் வந்து ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு காரில் போய்கிட்டு அப்படியே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் பகலில் வந்து தொழிலாளிகள் வேலை செய்ய வேண்டாம் என்று நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதுன்னு இடையில கூட ஒரு சர்க்குலர் வந்துச்சு. ஆனால் எங்கே வெயிலில் தொழிலாளிகள் வேலை செய்யாமல் இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு மெட்ரோ தொழிலாளிகள் கூட உச்சி வெயிலில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, இந்த 10 லட்சம் அப்படின்றது அடுத்தடுத்து விஷச்சாராயம் குடிச்சு இருந்தவங்களுக்கு 10 லட்சம்ன்றது ஒரு கேள்வி வராதா சார்? ஆமாங்க, இது வந்து விஷச்சாராயம் வந்து அவங்க குடிக்கிறதுன்றது வந்து ஒரு சமூக பிரச்சனை. அது வந்து ஒரு சாராய வியாபாரி வந்து லாபத்துக்காக
இவர்கள் போய் வந்து இது என்ன வந்து ஒரு ரோட்டரி கிளப்பு லயன்ஸ் கிளப்பு மாதிரியா? இது வந்து ஒரு அவலமான ஒரு நிலை. டாஸ்மாக்கு போய் வந்து ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிக்கிறது கூட அவனுக்கு வந்து ஒரு துப்பு இல்லைன்றது தானே இதை போய் வந்து அவன் வாங்கி வந்து குடித்து வந்து சாகுறாங்க. அப்போ அந்த மக்களை வந்து அப்படி ஒரு பரிவுணர்ச்சியோடு வந்து பார்க்காம, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஏன் வந்து அவர்கள் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் மலிவுன்னு சொல்லி அதை நோக்கி வந்து போகிறாங்க? ஏன் வந்து டாஸ்மாகில் கூட வந்து அவங்க செலவழித்து குடிக்கிறதுக்கு வந்து முடியலை? டாஸ்மாக்லையும் வந்து இந்த அது வந்து ஒரு சமூக பழக்கமாக இல்லாமல் அது அடிக்ட் ஆகிறதை நோக்கி வந்து ஏன் வந்து போகிறாங்க? இதுக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி பரிசீலிக்காமல் இந்த நிவாரணம் கொடுத்ததை வந்து இப்படி வந்து கண்டிக்கிறதோ விமர்சிக்கிறதோ கேலி செய்கிறதோ தவறு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இந்த கள்ளச்சாராய பலி அப்படின்றது மீண்டும் மீண்டும் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் ஒவ்வொரு தடவையும் இது நடக்கும்போது பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது தடுக்கணும், இது வந்து நிறுத்தப்படணும், முற்றிலுமாக இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.